ஏய் மச்சி வாங்கடா. என்னடா ரொம்ப நேரம் கழிச்சு செலவு கிளம்ப வந்துக்கிறீங்க, என்னாச்சு? என்ன மச்சி பார்த்துட்டு ஒரு விஷயம் பேசலான்னு வந்தோம். என்ன மச்சி, என்னாச்சு சொல்லுங்க. அந்த கண்ணுக்கு தெரியுமா? தெரியுங்க. நீ வந்திருக்க, நித்திபன் வந்திருக்கான். நித்திபன் எதுவுமே பேச மாட்டான். பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. அவங்க எந்த ஆக்ஷனையும் காண மாட்டாங்க. அவங்க என்னாச்சு? மச்சி அவனுக்கு வந்துட்டு மௌனம் வருத வச்சு பேச மாட்டேன். மௌனம் வருதமா? சரி ஓகே சொல்லுடா. என்னடா? இல்ல மச்சி உன்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஏய் மச்சி இதுல என்னடா ஆகுது? நம்மளுக்குள்ள எது அது இல்லடா. நீங்க டக்குனு கேட்க அதுதான் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். இல்ல மச்சி வேலைதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்டா அப்படி என்ன பண்ணீங்க? ஆனா மச்சி ஆபீஸ்க்கு வண்டியில வரோம் சரக்குலாம். அந்த சரக்கத்துல போய் குடோன்ல போடுவேன். அந்த குடோன்ல இருக்கிற பொருளை போய் மறுபடியும் வண்டியில வச்சு. புரியல, என்ன சொன்ன? ஒன்னும் மச்சி அதான் வண்டி வரும், நான் அதை எடுத்துட்டு போய் குடோன்ல வைப்பேன். குடோன்ல இருக்கிறத திரும்பி வண்டியில ஏற்றுவான். இதுக்கு பேசாம அந்த மூட்டை குடோன்ல இருக்கலாமேடா. உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தது யாரு? அம்மிதான் மச்சி. கேட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் முன்னாடி ஒரு போன் கால் எதுவுமே பண்ணாம டக்குன்னு வேலைனா என்ன வேலைனா அரேஞ்ச் பண்ணுவேன். மச்சி எப்படியோ வேலையில ஏதோ நேத்து 2 பெருசுங்க உயிரை விட்டுச்சிங்க கேள்விப்பட்டோம். போட்டு விட்டுனாங்க. 2 பெருசுங்களை பதிலா உன்ன போட்டுரும். உங்க 2 பேரை போட்டுரும். ஓகே உங்க பக்கத்துல 2 பேர் இருக்காங்களே அவங்க? மச்சி அவங்க வேலை கேட்டு வரல, பாடியார் மாதிரி கூட வந்தாங்க. 2 பேர் எடுத்து போனாலும் சரி ஓகே மச்சி. ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. நான் எதனா வேலை நல்ல வேலையா இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு தேடி எடுத்து. சரி வேற வேலை இல்லை. அம்பி வேலையை செஞ்சுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டானு. என்னாச்சு?